ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு அழகர் கோயிலுக்கு போயிட்டுருக்கோங்க. ஸோ எங்கள் ஃபேமிலி மட்டும் கிடையாது, எங்கள் குலதெய்வ கோவிலில் இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்து தான் போயிட்டுருக்கோம் ஒன்றா. ஸோ நம்ம மட்டும் தனியாக போகிறத விட இந்த மாதிரி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போகும்போது அதில் இருக்கிற சந்தோஷமே தனிதாங்க. அப்படி தான் இன்றைக்கி நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம். ஸோ கோயிலுக்குள்ளே என்ட்ரானதுமே பார்த்திங்கன்னா, மாமா வந்துட்டு இந்த மாதிரி கல்லெல்லாம் அடுக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வச்சா வீடெலாம் கட்டிடலாம் அப்படின்ட்டு. அவரை பார்த்துட்டு பாப்பாவும் செய்ய ஆரம்பிச்சிட்டா. ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி செஞ்சுட்டு தான் இருக்கோம் கோயிலுக்கு போகும்போதெல்லாம். ஆனால் வீடு கட்டுறதுக்கான ஒரு சின்ன அறிகுறி கூட இது வரைக்கும் எங்கள் லைஃப்பில் நடந்ததே இல்லைங்க. பார்ப்போம் இந்த வருஷமாவது எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பாக்கியம் கிடைக்குதா அப்படின்னு. ஸோ கோயிலுக்கு போயிட்டு நல்லா தீர்த்தம் ஆடிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு அக்கா வந்துட்டு புளியோதரை வீட்டிலேயே ரெடி பண்ணி கொண்டுட்டு வந்திருந்தாங்க. ஸோ எங்களுக்கும் ஒரு பாக்கெட் கொடுத்தாங்க. அதை எல்லாருமா சேர்ந்து ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இது வேறு தனி ஃபீல் தாங்க. யாரெல்லாம் இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்துட்டு உணர்ந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம மட்டும் உட்காந்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி எல்லாருமா சேர்ந்து ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது அதில் இருக்கிற சந்தோஷமே தனி தானேங்க. இந்த மாதிரி போகும்போது தான் நம்மளோட கவலைகள் எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்சம் நேரமாவது நிம்மதியாக ஃபேமிலியாக உட்காந்துட்டு இருந்துட்டு ஜாலியாக எதை பற்றியும் யோசிக்காமல் இந்த மாதிரியே லைஃப் எல்லா டைமும் ஓடிடாதா அப்படின்லாம் எனக்கு சில டைம் தோணுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரியெல்லாம் தோணியிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்ததுக்கப்புறமா எல்லாருமே வந்துட்டு கையில் காப்பெல்லாம் கட்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோடய மாமாவுமே காப்பெல்லாம் கட்டிக்கிட்டாங்க. ஸோ அழகர் மலை போயிட்டு இவங்கள பார்க்கலைன்னா அது எப்படி, பார்க்காம வரவும் முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான் குரங்குகள்லாம் நிறையா இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். குழந்தைங்களும் ஜாலியாக வந்துட்டு ராமா ராமன் கத்திக்கிட்டே இருந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது சின்ன வயசில் நம்மளை பார்த்த மாதிரியே இருக்கும். ஏன்னா நம்மளும் அப்படி தான், குரங்கு எங்கே பார்த்தாலும் குரங்கு பின்னாடியே ஓடுறது, அது எங்கெங்கே போகுதோ அங்கெல்லாம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்களும் இருந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. செதற்காயும் அடித்தாங்க. அந்த தேங்காயும் ஒரு பைட் கடிச்சிட்டு அப்புறம் டைரெக்டாக வந்துட்டு கோயிலேருந்தே நாங்கள் அன்னதானம்லாம் ரெடி பண்ணி கொண்டுட்டு வருவோம். அதையும் வந்துட்டு எல்லாருமா சேர்ந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அன்னதானம்னா ரொம்ப பெருசாலாம் இருக்காது. புளியோதரை, அப்புறமா ஒரு புளிக்கூட்டு, ஒரு வடை, தண்ணி. இதுக்கு மேலே என்ன வேணும்? சொர்க்கம்தான். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எங்கள் பாப்பா வந்துட்டு சாப்பிட மாட்டேன்னு அடம் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி கொஞ்சமாவது சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது பார்த்திங்கன்னா ஒரே ஆட்டம் பாட்டம் தான் குழந்தைங்கலாம். ஸோ என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, இவங்க தான் வந்துட்டு என்னோடய அப்பாங்க. அப்பானா என்னை பெற்றவர் கிடையாது, மற்றபடி இவர் தான் எனக்கு எல்லாமே. இன்றைக்கி நிலைமைக்கு நான் உரிமையோட அப்பான்னு கூப்பிட்றேன்னா அது இவரை மட்டும்தாங்க.